ஆதி பிரகாஷ் மணிஜியின் அனுபவங்கள். आदि प्रकाश मणि இந்த ஞானம் பவர் ஹவுஸ் சர்வசக்திவான் தந்தை பகவான் என்று அழைக்கின்றோம், கடவுள் என்று அழைக்கின்றோம். அவர்தான் அசரீரி விதை. மனித குலத்துக்கே அவர்தான் விதை. அவர் ரொம்ப சூட்சுமமானவர். அவர் ஒளியின் சொரூபம், அசரீரி. அவர் சக்தி வாய்ந்தவர், சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். அதிமேலானவர், அதிசக்தி வாய்ந்தவர். அல்லது பாபா ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல், முழு ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடலானவர் பகவான். பகவானுடைய வாழ்த்துல பாராட்டப்படுது. அவர் ஆனந்த கடல், அமைதி கடல், அன்பு கடல். अर्थात उनको हर प्रकार से இதனுடைய அர்த்தம் கடல். எல்லா வகையிலும் அவர் கடலை போல நிறைஞ்சு இருக்கின்றார். அவர் ஆறும் கிடையாது, அவர்தான் உண்மை. அவர் வாழும் உயிர். அவர் ஆறு கிடையாது, ஆனால் அவர் கடல். அவர் ஒண்டிதான் ஒரே ஒரு தந்தை. இந்த உலகத்துக்கே அவர்தான் தந்தை. அவரை தந்தை என்று அழைக்கினோம். விதை என்று அழைங்க, கடல் என்று அழைங்க. அவர்தான் பகவான்.
Om Shanti. Have a loving intellect in order to become அன்பு புத்தியுடையவரா இருங்க. true love of the வெற்றிக்குரியவரா இருங்க. true love of the heart for the உண்மையான world and mind. நெஞ்சத்துல உண்மையான அன்பு கொண்டவரா இருங்க. She will be destroyed. அப்போதான் மாயையை உங்கள If you தொந்தரவு பண்ண don't have மாட்டார். true love, மாயைய நீங்க அழிக்க முடியும். if you are இருந்தாலும் holding உங்களுக்கு on to உண்மையான Baba's அன்பு hand இல்லன்னா, and not taking his company, you will தந்தையுடைய get கரங்கள நீங்க derailed புடிச்சிருந்தாலும், by Maya. அவருடைய சகவாசத்த நீங்க எடுத்துக்கொள்ளலனா, மாயையால நீங்க பாதிப்படைவீர்கள். Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Murli Hour. Today is day 9. Have a loving intellect இன்றைக்கு in order to become a victorious அவ்யக்தி ruler. பரிவார் நாள் Today's topic, true love 8, of the heart. நாள் 9. Listen to Mohini Didi. அன்பு கொண்ட புத்தியுடையவரா இருங்க. வெற்றியின் சாதனைக்குரியவர்களா இருங்க. மோகினி தீதியோடைய வகுப்பு. Om Shanti, everyone. ஓம் சாந்தி. This is Dadi's month. இந்த மாதம் தாதியோடைய மாதம். Most of you must have met Dadi. How many of you have met உங்கள Dadi? Or I should உங்கள say, அதிகமானவர்கள் தாதி majority have met Dadi. தாதிய சந்திச்சிருக்கிறீங்க இல்லையா? When she was in Lokik life, one of the லௌகீக astrologers வாழ்க்கையில told Dadi தாதியோடைய ஜாதகப்படி she will be queen. And சொல்லப்பட்டது her 6 தாதி sisters, ஒரு ராணியா her இருப்பாங்க. 6 daughters, 6 were பேரும் அவங்க queens. குடும்பத்துல சரணடைஞ்சிட்டாங்க. And their parents actually were almost like Brahma Baba, a jeweler and very royal. பிரம்ம பாபா மாதிரி அவங்க குடும்பத்திலயும் வைர வியாபாரிகள் தான் இருந்தார்கள். All the daughters and surrendered. எல்லா சகோதரிகளோட வந்து அவங்க தாயார் சரணடைஞ்சாங்க. 11 years or later on 15 when they surrendered. 11 வயதுல தாதி வந்தாங்க. 15 வயதுல பாபா கிட்ட சரணடைஞ்சாங்க. So many ரொம்ப souls சுலபமா about சரணடைஞ்சிட்டாங்க. 400 plus some, many families with children, நிறைய குடும்பங்கள், very long குழந்தைகள், came and they all formed a big family. Lived பெரிய together. குடும்பமே இருந்தது. But then, like Brahma Baba, பிரம்ம பாபாவை போல you have seen kurta, right? There are holes and then they put button in that. குர்தாவை பார்த்திருக்கீங்க தானே? அதுல ஒரு ஓட்டை இருக்கும், அங்க பட்டன் போடுவாங்க. Gold buttons and things. வைர பட்டனோட தான் சட்டையை அணிவாங்களாம். So Baba changed it and Baba wouldn't பாபா do it. மாற்றினார். பாபா அதை செய்யறத And நிப்பாட்டிட்டார். Prakash Mani's father, because when you go out in society, தாதி there is பிரகாஷ் some மணியோடைய தந்தை we definitely ஒரு some or other சமுதாயத்துல costume பழகுற or சமயம் physical appearance, நம்மளுடைய உடுத்தும் relations, உடை, dignity or kind of honor. குடும்ப கௌரவம், So he thought change is important. But தாதி then he பிரகாஷ் understood that மணியோடைய தந்தை keep to your whatever your Lokik ways are. லௌகீக So he முறைகளை was trusty after பின்பற்றினார். சரணடைஞ்ச பிறகு ஒரு So, ட்ரஸ்டியா Brahma இருக்கணும். Baba is number one example. நம்பர் 1 உதாரணமா இருந்தார் பிரம்ம பாபா. அடுத்தது தாதிஜி, தாதி பிரகாஷ் So மணிஜி. trusty, surrender, okay, it's very easy. ட்ரஸ்டியா இருந்தாங்க. Baba takes சரணடைகிறது responsibility. சுலபம். Baba sustains us. பாபா நமக்கு ஆதரவு But கொடுத்தார். to be trusty after surrender, where I சரணடைஞ்ச பிறகு நான் ஒரு ட்ரஸ்டி ஆயிட்டேன்னா நான் என்னுடையதுன்றது இருக்கக்கூடாது. how many buildings, how many whatever he had, he was trusty. 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 He was trusty
எத்தனை கட்டடங்கள் many little எவ்வளவு spiritual இருந்தாலும் structures. எவ்வளவு கட்டடங்கள் இருந்தாலும் Remember அனைத்தையும் குட்டி something குட்டி ஆன்மீக பள்ளிக்கூடமா மாத்தினார் பிரம்ம பாபா. but he never mentioned that I gave or I had all that. அம்மாவ I ஒரு will still ட்ரஸ்டி mention, ஆக்குனார், பொறுப்பாளை ஆக்குனார். but he will ஆனால் never நான் தான் mention. கொடுத்தேன் அப்படின்ற வார்த்தைய பிரம்ம பாபா எந்த காரணத்து கொண்டும் We are பாவிக்கல. surrendered, but how much trusty we are. நாம We சரணடைஞ்சிட்டோம். also ஆனா have எவ்வளவுக்கு always ட்ரஸ்டியா இருக்கிறோம்? not to have any I and mine. We maintain நான் our என்னுடையது own என்றத self-respect. எந்த அளவுக்கு That is பயன்படுத்தாம the இருக்கிறோம்? logik one, spiritual. அலௌகிகம், But then the ஆன்மீகம். homework which Baba is giving us for tomorrow, பாபா is நாளைக்கு to நமக்கு check கொடுக்கும் வீட்டு if my பாடம், love is from the heart or only என் intention. மனதளவுக்கு நான் பாபாவை So only நேசிக்கிறேனா? intention அதுதான் என்னுடைய சோதனை. bestower and Baba always gives பாபா us. So we hold Baba's hand. தர்மகார்த்தா. But how, it's a big thing. We will say, why Baba has to say this? Of course, we all have பாபா love ஏன் for இத Baba. சொல்ல வேண்டியிருக்கு? நம்ம எல்லாருக்குமே பாபா மேல அன்பு But இருக்கே. today Baba is saying, okay, இன்றைக்கு if பாபா you love சொல்றார், from the heart, you உங்களுக்கு will not be பாபா bestowed மேல by Maya. மனசார அன்பு இருந்ததுன்னா, Then when Maya comes, the wasted மாயையால thoughts நீங்க are coming. தாழ்த்தப்பட மாட்டீர்கள். Imagining, மாயை வந்தானா உங்களுக்கு வீண் எண்ணங்கள் இருக்கும். lot of very subtly wasteful thoughts come. வீண் எண்ணங்கள் சூட்சுமமான முறையில வரும். Person about a situation. ஒரு This is மனுஷால what பத்தி, Maya ஒரு starts சூழலை disturbing. பத்தி, அது நம்மள தொந்தரவு பண்ணும். And I think all of us recognize that as soon as wasteful thought come, mind gets வீண் disturbed. எண்ணங்கள் வந்த உடனேயே மனம் So today தொல்லைப்படுத்தும். Baba is giving a very clear definition. பாபா தெளிவான When விளக்கம் your கொடுக்கிறார். love is from the heart, you உங்க will not மனதார have நீங்க thoughts. உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா உங்களுக்கு You வீண் do எண்ணங்கள் not வராது. doubt anyone's intentions or think யாருடைய about different things. நோக்கத்தையும் நீங்க A சந்தேகப்பட question மாட்டீங்க. mark. So நீங்க ஒரு Baba கேள்விக்குறியாக்க மாட்டீங்க, says, சந்தேகப்பட true மாட்டீங்க. love of the heart. பாபா சொல்றார், Sit மனதார quiet and I'm reading. உண்மையான அன்பு கொள்ளுங்க. Start checking. Have true love of the heart for the ones உண்மையான அன்பு கொள்ளுங்க. மனம் when நிறைஞ்சி Maya will உண்மையான not அன்பு disturb கொள்ளுங்க. you. மாயை அப்போதான் உங்களை தொந்தரவு பண்ண See மாட்டார். what we do whenever we find that these thoughts are coming. வீண் எண்ணங்கள் Remember வருதுனாக்க Baba. சதா Maya will பாபாவை be நினைவு destroyed. கொள்ளுங்க. However, if you don't மாயை have true அழிக்கப்படுவார். love of the heart, if you are பாபாவோட simply உண்மையான அன்பு கொள்ளுங்க. on மனதார Baba's உண்மையான அன்பு கொள்ளுங்க. not taking his company, you will மாயையோட be சகவாசத்தை எடுக்காதீங்க. to be hurt by Maya. மாயையால நீங்க பாதிப்படைவீங்க, I was hurt by that. துன்பப்படுவீங்க மாயையால. I was hurt about now. Many times we say, and now Baba says, நிறைய தடவை நம்ம சொல்லி இருக்கிறோம் இல்லையா? true love with Baba. And உண்மையான everyone அன்பு says கொள்ளுங்க. that. பாபாவோட உண்மையான Brahma அன்பு Baba கொள்ளுங்க. never got disturbed. பிரம்ம பாபா One பாதிக்கப்படலையே. day Baba's good children came and said, Baba, we want to leave. Baba said, okay, when are you planning to go? பாபா நாங்க Baba is saying, விடை பெற "When விரும்புறோம். can?" பாபா கேட்பார், எப்ப போக விரும்பப்படுறீங்க அப்படின்னு கேட்பார். So பாபா when they அப்படி went out, யக்யா விட்டு போறவங்கள people asked them, நல்லா "What happened?" வாழ்த்தி They said, "Baba, பெரிய we மனதோட lost அனுப்புவார். God. It was our difficulty." They never said a word about Baba. And this பாபாவை பத்தி is அவங்க எந்த really கெட்டதும் good பேச for us. மாட்டாங்க. எங்களுடைய Never கஷ்டத்தினால நாங்க mention Baba. போறோம் They said, "Oh, I அப்படின்னுவாங்க. still love Baba." But we பாபாவை don't நாங்க have இன்னும் நேசிக்கிறோம்னு தான் big சொல்லுவாங்க. community or lifestyle, பெரிய சமுதாயம், but not வாழ்க்கை வாழும் முறை so இதெல்லாம் simply விட்டுட்டு வந்தது. if we are also, if we follow Baba, பாபாவை நாங்க and பின்பற்றோம். never disturbed by Maya, மாயையால நம்ம தொந்தரவு அடையக்கூடாது. but everyone will be happy. எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளோட சந்தோஷமா இருக்கணும்.
ஓம் சாந்தி. Om Shanti Didi. Good evening. Hello, ஓம் Shri. சாந்தி. Om சிஸ்டர் Shanti. ஷெரீன். சிஸ்டர் ஷெரீன் வந்திருக்காங்க. There were so many beautiful things today. Starting with இன்றைக்கு நிறைய starting with the அழகான விஷயங்கள் you're sharing Dinda. பாபாவுடைய But let's start with Dadi. அவ்யக்தி முரளி தாதி Dadi was ஜான்கி saying about Shiv Baba being the almighty authority. சிவபாபா And சர்வசக்திவான். I'm listening to Dadi and I'm wondering if I completely understand the full extent of Baba's authority or his almightiness. And பாபாவுடைய can you talk to us about it? அதிகாரம், பாபாவுடைய சர்வசக்திவான் என்ற நிலைப்பாடு, Baba இத is பத்தி நீங்க விளக்க முடியுமா? knowledge, right? பாபா Knowledge is light. அதி ஞானம் நிறைந்தவர். Knowledge is also virtue. ஞானம் So ஒளிமயம், because of ஞா- that knowledge, ஞானம் Baba is ever pure. And of course, we know that Baba doesn't come புரிதல் the suffering நிரம்பியுள்ள which we all கருத்து. go through, like 84 பாபா births. So Baba is beyond all இதன் that. ஸ்வரூபம். So 84 whenever பிறப்பு us எடுத்திருக்கிறோம் நாம, இது see நமக்கு Baba புரியும். as, oh, this சர்வ person is சக்திவான் mentally body. Maybe Baba should save them. அப்படின்னா So Baba says, no, that's ஒரு drama. நபர் It's karmas. ஒரு உயிரை விட Maybe போறார் Baba என்றால் will try. பாபா அதை He will காப்பாத்துவாரா? make இல்ல. Baba more into external பிறப்பெடுத்தவர் things. இறப்ப So சந்திச்சு Baba's ஆகணும்னு பாபா. power is really to make us பாபாவுடைய pure. சக்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தும். Remove our sins, make us நம்மளுடைய full of all the virtues, give us all the attainments. பஞ்சபூதங்களை This அகற்றி power, what we experience in our நம்மள life, ஞானிகளாக்குவார். that how Baba works. அதுதான் If we பாபாவுடைய belong to சக்தி. Baba, what kind நாம் of பாபாவுக்கு life we உரியவரா live. So it's a very ஆகிட்டோம்னாக்க important நம்ம message. வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம And புரிஞ்சு கொள்ளணும். because what happens actually is as much we என்ன understand, நடக்குதுனாக்க we will never ask Baba for anything. Because I always நாம say that பாபா கிட்ட if our எதையுமே parents கேட்க கூடாது. knows what we want, பாபா தான் நம்மளுடைய Baba பெற்றோர், give me power. நம்மளோட தாய் Baba will தகப்பன். say, take power, receive பாபா power. சொல்றார் சக்தியை எடுங்க. So, but then also our understanding of God in path of bhakti. You know, from there பக்தி on, மார்க்கத்துல lot of love, lot of pure feelings, lot of bhavna. And some through intellect they have faith, but not necessarily they have that, as Baba said, from heart. So Almighty Baba. சர்வசக்திவான் பாபா. You love Baba, right? That's what I could say. உங்க எல்லாருக்கும் பாபா மேல அன்பு இருக்கு இல்லையா? And how his powers, what are his அவருடைய powers? சக்தி என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? We saw Brahma Baba's authority. நாம பிரம்ம பாபாவை பார்த்தோம். சர்வசக்தி Maybe for me, சக்தி Tirupati நிறைந்தவர். Baba was in Brahma Baba. சிவபாபா என்னவெல்லாம் இருந்தாரோ அத நான் பிரம்ம பாபாவுல பார்த்தேன். Whatever I observed, my நான் recognition என்னெல்லாம் of God is based on the way I observed through Brahma Baba. பிரம்மா So பாபா I மூலியமா really தான் believe நான் the way பகவான்னா யாருன்னே அறிந்து கொண்டேன். and my relationship since childhood with God. சின்ன is வயதுல very, இருந்து very much என்னுடைய உறவு, not only close but lot of communication. But என்னுடைய then I உறவு also saw Shiv Baba when he came in Brahma Baba. There was so சிவபாபா much பிரம்ம பாபா மூலியமா தான் வந்தார். we had authority. ஆனால் பிரம்ம பாபாவுக்கு But we never used பணிவு it in the நிறைஞ்சிருந்தார். sense of Baba is saying you must do it. அதிகாரத்தோட சொல்ல மாட்டார். For you. Children, குழந்தைகளே உங்களுக்கு நல்லது, very, very குழந்தைகளே இதை எடுத்து very செய்யுங்க அப்படின்னு respectful, பணிவோட humility. மரியாதையோடைய What I love கௌரவத்தோட about Baba is how the way Baba தான் was, பாபா you know, சொல்லுவார். I be hearing some interview. ராஜ How உரிமையோட many சொல்லுவார். sisters had been doing with me. And in which எத்தனையோ they சகோதரிகள் asked என்னோட me these questions. கடைபிடிச்சாங்க. So எல்லோரும் I இந்த was கேள்வியை saying that கேட்டாங்க. God's authority, நானு but கடவுளுடைய also அதிகாரத்தை his authority. He was very, very humble. பணிவு, பகவானின் அதிகாரம் பணிவு, மரியாதை. Time
நிறைய Baba said, அதிகாரிகள் வந்தாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. and Baba said, பாபா "Children, சொன்னார், what you want to know?" No, குழந்தைகளே, Baba நீங்க said, என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? they even forgot what they came for. They குழந்தைகளே started அப்படின்னு சொன்ன asking உடனே what to find பிரம்ம out. பாபாட்ட Baba கேட்க said, வந்த "What should I கேள்வியும் ask? மறந்துடுவாங்க. What's again?" Baba said, "I have so யக்யா many children, so யக்யாவை many children." பொருளாதார So ரீதியில Baba யார said, ஆதரிக்கிறதுன்னு கேட்கிற "No, சமயம் they எனக்கு that நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. even என் my குழந்தைகள் children எனக்கு are ஆதரவு thinking now கொடுப்பாங்கன்னு பாபா சொல்லுவார். that whatever is our stage, then if நம்மளுடைய people ஸ்திதி want to ask எப்படியோ something, they will be saying, "Oh, should I ask this or not?" Maybe because they get something. நான் இந்த They கேள்விய receive கேட்கலாமா something, அப்படின்ற so எண்ணம் they வரும் don't have words to proceed மற்றவர்களுக்கு. further. So Baba is நம்மளுடைய always ஸ்திதிய asking, பார்க்கிற சமயம் கேட்கிற "He is கேள்வி very கூட mighty. He is மறந்துடுவாங்க. very humble." சிவபாபா Nice. சர்வ சக்திவான், ஆனால் பணிவானவர். அத நான் பிரம்ம பாபா மூலியமா அனுபவிச்சேன். Because that's what is given in the மாயை Avyakt for tomorrow. அவ்யக்தி But சிக்னல் also today in Sakar Murli, இன்றைக்கு Baba really சாகார spoke முரளில a lot about Maya. மாயையை பத்தி பாபா And நிறைய I wanted பேசினார். to ask you, like the நான் deeper கேட்க implications விரும்புறேன், of what Baba was saying about Maya. மாயையை Baba பத்தி was பாபா saying என்ன that சொன்னாருன்னா, Maya eats some children up that only the tail is showing, like the whole body is inside the thing and only the tail is showing. What exactly does மாயை Baba mean by ஒரு that? குழந்தைய அப்படியே முழுங்கிருவா. அந்த வாலு மாத்திரம்தான் தெரியும். உடல், Baba's answer. தலை எதுவும் தெரியாது. Yeah. Mm. Huh? Maya. Hmm. No, that means Maya still is merciful. She's மாயை alive. இன்னும் கருணை Maya lives கருணை in உள்ளவர், கருணை so உள்ளம் people கொண்டவளா don't இருக்கின்றார். understand. Otherwise, அப்படின்னா அந்த நபரை நீங்க recently இழுத்துடலாம். in Florida, recently I heard that whole person was taken inside. Then there is no chance unless we cut புளோரிடால ஒரு சம்பவம், simple, not that அந்த easy. நபரை அப்படியே மாயை Feet விழுங்கிட்டா. are left, so you can pull சின்னோண்ட out. காலு So I think தெரியப்பட்டது. merciful. அட்லீஸ்ட் நம்ம அவரை இழுத்து காப்பாத்திரலாம் இல்லையா? Revelation, அப்போ மாயை she said in golden age, we will not give even 1 square foot of land to Raman. But in Raman's kingdom, you got சங்க 300 காலத்துல acre land. So we should thank Maya. Raman is very சங்க merciful. காலத்துல that he has ஒரு given அடி us கூட ராவணனுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் so ராவணனுடைய much. லோகத்துல Very merciful. 300 Full of அடி this person. And நிலம் so கொடுத்திருக்காரு today, ராவணன். you know, today we are talking about அப்போ goodness. ராவணனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ராவணனுக்கு கருணை உள்ளம் இருக்கு. Sometimes it takes long time, but இது வேலை செய்யும், ஆனா கொஞ்சம் காலம் எடுக்கும். that ஒரு person நாள் knows. So I think அந்த Maya நபர் becomes உணர்வார். loving and very merciful. மாயை Maya அன்புடைய is உள்ளமுடையவளா இருக்கிறார். no. In the beginning, She's ஆரம்பத்துல Maya's mercy. like in the family, in the beginning they threaten you, all that, and then they start. ஆரம்பத்துல உங்களுக்கு பயமுறுத்துவார். This for you, don't go to Brahma. இது We will do this for you, பிரம்மகுமாரிஸ்க்கு don't go. So she போகாத, becomes உனக்கு இதை merciful. செய்வேன் அதை செய்வேன்னு எல்லாரும் That's what Baba சத்திய வாக்குறுதி will கொடுப்பாங்க. change. இதுதான் தங்கத்தை போல One காணப்படும் of the things, சங்கிலி it's very பந்தங்கள். interesting what you're sharing. One of the things that Baba was saying today was that Maya is like getting into quicksand. And so, and, you know, in that bog, right? Like you can't come out of it. It's hard to come out of it. Like there is a technique to come out. மாயையோடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வெளியே வர ரொம்ப கஷ்டம். How do you feel that nowadays that we are getting இந்த stuck in காலகட்டத்துல Maya? What is happening? மாயை கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா
See, எப்படி வெளியே in வர்றது? kind எப்படி of state, தப்பிக்கிறது? Maya will try best in many different ways. மாயை But பலவிதமா in this முயற்சி regard, செய்வாள். I and mine, நான் respect, என்னுடையது. recognition, very subtle way. But சூட்சுமமான முறையில yeah, sometimes நான் it is என்னுடையது so என்றதுல மாற்றி விட்டுருவா. like one thing I always remind myself as I came to நான் know எப்பொழுதுமே என்ன எனக்கு we met ஞாபகப்படுத்திக்குவேன். Baba, we surrendered to Baba பாபாவை 60 plus years. அறியறோம். We are same, in the sense of whether it's our clothes, whether it's our என்னுடைய hairstyle, துணிமணியா likewise, இருக்கலாம், because one தலை time someone gave a very முடி nice cap from Nepal. So Baba வாரதா wore that. இருக்கலாம். They put on Baba's நெப்பால்ல head. இருந்து ஒரு Just நல்ல few தொப்பி minutes வந்தது. Baba said, I can't பாபா அதை wear it. பிடிச்சிருந்தார். My devotees will be confused. பாபா சொன்னார், நான் இந்த They தொப்பியை will say, பாவிக்க முடியாது. என்னுடைய "What about பக்தர்கள் you?" There is a குழம்பிடுவாங்க. picture of Baba with that cap though, right? Yeah, Yeah. yeah. ஆ, So நெப்பால்ல I உள்ள think தொப்பி. அது ஒரு படமும் இருக்கு. see, Maya also comes in many different forms. மாயை வெவ்வேறு ரூபத்துல வருவாள். Recognition is not what my recognition is based on spirituality. So என்னுடைய basically, அறிதல் our spiritual ஆன்மீகத்தின் power, அடிப்படையில guidance, everything alaukic ஆன்மீக is சக்தி, one. And when you ஆன்மீக recognize your சொரூபம், power, அலௌகிக that ரீதியில time, தான் நம்ம செய்யணும். yeah, but this is the time, because Baba, like sometimes we could see Baba as supreme judge. Immediately பாபா somebody did wrong, something wrong is happening. அதிகாரி, And these days, அதிமேலான அதிகாரி. so they do keep doing wrong things, thinking that, oh, it's all right. It's not Baba is going to punish us. இத இத Karma is அறியாம karma. நிறைய We பேர் should தவறு forget. செய்யறாங்க. We should never forget it. பரவாயில்ல, There பாபா are consequences. கவனிக்கிறது இல்ல அப்படின்னு தவறுகள் செய்யறாங்க. I don't even think about these situations, right? இந்த சூழ்நிலைகளை நான் யோசிக்கிறது கூட இல்ல. Right. One of the, I'm trying to understand the deeper meaning of what you're saying about karma and saying something. கர்மாவை பத்தி நீங்க So சொன்னீங்க. some people are misbehaving in the center and I don't say anything. Is that a good thing or a bad thing? நிலையத்துல தவறு செய்யறாங்க. No, no. நான் Saying அமைதியா proper இருக்கணுமா? time, proper time. ந- Sometimes we தீதி lack சொல்றாங்க, something, we keep correcting சரியான ourselves, நேரத்துல say things, சரியான முறையில things. சொல்லணும். சும்மா That doesn't really help, கரிச்சல் பண்ணக்கூடாது, Yes, நச்சரிச்சுக்கிட்டே I think இருக்கக்கூடாது. Baba Janki said one time, நிலையத்துல somebody said, தவறு "Baba, you நடந்துட்டா say something, people don't mind it." And when I say, Tari said, because first I clear my feelings about what that person did. தாதி சொன்னா ஏன் ஒரு நபர் I clear கேக்குறாங்க, it and then I நான் say, சொன்னா ஏன் கேட்க மாட்றாங்க? "You are தாதி so ஜான்கி deeply விளக்கம் involved கொடுத்தாங்க. with your feelings. என்னுடைய உணர்வை நானு முதல்ல So you are important தெளிவாக்கிக்குவேன். what you're saying, not the teachings of நீங்க Baba." சொல்றதுல So முக்கியத்துவம் it's கொடுக்காதீங்க. very subtle. மற்ற நபர் என்ன So சூழலை I எதிர்நோக்குறாருன்னு always பாருங்க. first be quiet, remove your feeling, keep உங்க your உணர்வை feeling, then அகற்றுங்க. say whatever is right. உங்க But you are எண்ணத்தை sad, you are தெளிவுபடுத்துங்க. angry, பிறகு சொல்லுங்க. you don't like கோபத்துல, all those மனம் feelings, தளர்ச்சியில, then you say அந்த something உணர்வுல else. சொல்லக்கூடாது. Right, that's very interesting. What you're sharing is this exercise of just clearing இந்த up பயிற்சி. feelings and then saying things. என் உணர்வு நான் Many தெளிவுபடுத்திக்கணும். Prabhupada பிறகு said, மற்றவர்களை நான் at that time சரிப்படுத்தணும். very few centers were there. மற்றவர்களுக்கு Say ஆலோசனை anything சொல்லணும். wrong, just inform Baba, you don't say. So அந்த Baba காலத்துல also ஒரு 2 நிலையங்கள் தான் இருந்தது. said ஏதாவது something to சொல்லணும்னா முதல்ல பாபாட்ட Just சொல்லுங்க, before அதுக்கு meditation, பிறகு Baba மற்றவர்கள்ட்ட said, சொல்லுங்க. Baba said, now it will become your habit. You told Baba, Baba இது will take care, don't repeat it, Because she இது said, உங்களோட "Baba பழக்கமாயிரும். Baba never liked to hear all this." பாபாட்ட So சொல்லுங்க. it's பாபாட்ட necessary சொன்னிட்டீங்கன்னா பாபா அதை and பாத்துக்குவாரு. give signal, நீங்க இத திரும்பி but திரும்பி not திரும்ப to சொல்ல get வேண்டாம். upset with that person or அந்த not நபரோட upset நான் the மனம் person, anything தளர else வேண்டாம். we do when we are not happy about the person. அந்த நபர் மேல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா இதை நம்ம செய்வோம் இல்லையா? So Didi, when we are seeing someone doing
right? Hmm. Like like Baba was saying about this sister going and complaining. Let's say if I keep looking at that person's mistake, is there a possibility that I'll start doing the same mistake? தவற நான் பார்க்கிறேன். அந்த தவற நானு That's what Baba திரும்ப said. திரும்ப பேசுனேன்னா, அந்த தவறு Don't நானும் so செய்ய much தோணுமா? focus. Talk about it. One day இதுதான் you'll பாபா understand சொல்றார். because you have taken it in the அந்த mind. தவற பார்த்து, அந்த Right. தவற பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அத நீங்களா மாறிருவீங்க. Escape in the sense they're doing. Still they are well known in India. People like them. So let's do. அவங்க செய்றாங்க. So we have to அவங்க be செய்யறதுனால யக்ஞாவுல அவங்க சிறந்தவர்களா இருக்கிறாங்க. நானும் செய்யலாமே! with I was அப்படின்னு a நீங்க நினைக்கலாம். Brahmin from Brahma Baba. I'm a நான் unique பிரம்ம பாபாவால உண்டாக்கப்பட்ட பிராமணர். anything, because sometimes எதுவா இருந்தாலும் competition, little bit of, why I can't do போட்டி, this, maybe I should do மாயை, that. பொறாமை, And these are very ordinary sanskars. They don't சாதாரண matter. சமஸ்காரங்கள் இதெல்லாமே. But I always say I am நான் happy எப்பொழுதும் as I am, and நான் Baba எப்பொழுதுமே says, எனக்குள்ள சொல்லிக்குவேன். நான் என்ன போல இருக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. the influence மற்றவர்களுடைய தவறுகள்ல நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். Right, right. Didi, like when you see some souls, right? Even let's say சில ஆத்மாக்கள தீதி பார்க்குறீங்க. in the Brahmin family and they're doing பிராமண things and they're குடும்பத்துல getting away with it. And how அறிந்தவர்கள், do you நல்ல see that அறிந்தவர்கள். yes, there is karma because they don't seem to be getting any karmic return of whatever they're doing. And so how do we tell ourselves what happens with karma? because they don't கர்மா believe in karma. கர்மாவ நம்பாதனால If கர்மத்துல மாட்டிக்கிறாங்க. not right, still getting whatever. That's okay, no? சரியான We இது have to முறையில be செய்யலன்னா, positive that I'm just giving example that உதாரணம் தான் you கொடுக்கிறேன். don't see every day and now more and more. But then it's not I could say, well, this one, didn't get punishment or told not to do or get away from your position. தண்டனை. I don't even think that way. I say, well, because I believe that karmas do bring the reward or whatever punishment is there, something will be lacking. என்னுடைய கர்மம் எனக்கு தண்டனையை கொடுக்கும். So karma never, you can't escape. இப்போவா இருக்கலாம், You எதிர்காலமா never இருக்கலாம். escape your old karmas. So உங்களுடைய கர்மத்திலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. because many say there is no justice. One time Dadi Janki said, what you saying? So many so, oh, there is no justice. Look, this one அவங்க getting. செய்த No சில நிறைய பேரு, நிறைய பிராமணர்கள் அவங்க செய்யும் செயலுக்கு நியாயம் பேசுவாங்க. தாதி ஜான்கி கேட்பாங்க, நீங்க எப்படி பேச முடியும் அந்த மாதிரி? தாதி கேட்பாங்க, நீங்க பஞ்சபூதத்தின் மேல நம்பிக்கை கொண்டீங்கன்னா, கர்மம் நான் செய்யும் கர்மம் என்னதான் வந்து சேரும்னு நம்புனீங்கன்னா, நான் யாருக்காகவும் யாருடைய செயல்பாட்டுக்கும் உறுதிநிலை பண்ண வேண்டாம். I'm having these waste thoughts, but I hear other people having waste thoughts, right? I'm don't feel very detached. Do you feel that if we don't say anything and we are watching people do things, right? நான் ஒன்னும் பேசல, ஆனால் மற்றவர்கள் செய்யும் காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Who are not able to put a full stop, or they're not able to say, okay. If you are saying could help, you should say. நான் சொல்றதுல அந்த நபருக்கு உதவியா இருந்ததுன்னா நான் சொல்லித்தான் ஆகணும். அப்படி அந்த செயல்பாட்டுல என்னால உதவி செய்ய முடியலன்னா நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சூழலை புரிஞ்சு செய்யுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டிடி இது ஏன் நீங்க சொல்லக்கூடாது, இதை ஏன் இவங்க கிட்ட ஏன் நீங்க சொல்லக்கூடாது? அது என்னுடைய பொறுப்பு இல்ல. பாபாவுடைய ஸ்ரீமத்தை கடைபிடிங்க. வேற யாரு சொல்ல முடியும்? எனக்கு தெரியும். நான் சொல்லலனா நல்ல உறவு கொள்ளுங்க, நல்ல ஆசி கொள்ளுங்க.
மாற்றம் கட்டாயம் There ஏற்படும். is a different way. I see it. வேற விதத்துல செய்யுங்க. Yeah. Baba's, what I've noticed with Baba's method is it takes time, but it's more lasting. If it let's say if you say something that might change for 1 or 2 days, but then they go back to it. But ஒரு Baba's நாள் அல்லது மற்றொரு takes time, but it's more. ம். It's பாபாவுடைய When we were முறைப்பாடுகள் in காலம் எடுக்கும். member at UN, the department, NGO. So we were talking about யுஎன்க்கு peace. போயிருந்தோம். United Nations is meant for யுனைடெட் நேஷன்ஸ் conflicts and conflict அமைதி resolution, peace. என்ற தலைப்புல பேச்சு So கொடுக்க there was வேண்டியிருந்தது. a very important person there. ரொம்ப Said, முக்கியமான நபர். it's a very slow process. Peace ரொம்ப we believe in, but it's very slow. எளிய ப்ரோசஸ். So we go in a different way, not violence, but ஆமா. otherwise. விகாரத்தோட நம்ம போகக்கூடாது, வேற விதத்துல நம்ம போகணும். See, I believe in universal laws, and I never doubt anything for anyone. I just feel that பஞ்சபூதத்தின் சட்ட திட்டங்களை நான் அறிஞ்சு கொண்டேன். என் பாகத்தை நான் விளையாடணும், எல்லோரும் அவங்கவங்க பாகத்தை விளையாடுவாங்க இல்லையா? be a good example. நீங்க ஒரு You are சாதாரண safe, you are stable, you are உதாரண காட்டியா தான் இருக்க you are முடியும். constantly loving, whatever it is. நீங்க சதா அன்பானவரா இருங்க. Like I always say, take a glass of water from the ஒரு ocean and somebody misses கடல்ல it. இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க. It's not fault of the அந்த ocean. தண்ணியில We cannot stop it. And we give this example that same is ஒரு true துளி for விஷத்தை anything. போடுங்க. And if there யாராலையும் are தடுக்க mistakes, முடியாது இல்லையா? some way it must come back, but not they எப்படியா come. இருந்தாலும் கர்மம் திரும்ப உங்களை வந்து சேர்ந்துரும். எவ்வளவு தவறு செய்தாலும் கர்மம் திரும்ப உங்களை தேடி வரும். Whenever there is reaction, எங்கெல்லாம் எதிர்நீச்சல் இருக்கோ, complicated situation, பதில் கிடைக்கலனா, எதிர்நீச்சல் இருந்ததுன்னா, அந்த சூழல் கொலப்படியான சூழலா மாறும். remove this one. And I called next day, I said, it won't help, it won't help. And it's true because it ended up into finally even same department going into very wrong hands. Because they ஒரு said, yeah. நபர் சொன்னார், So இந்த நபரை வெளியாக்கிருங்க அப்படின்னு சொன்னார். டிடி சொன்னாங்க, அது வேலைக்காகாது. அதே மாதிரி நாங்களும் சூழலை பார்த்தோம். சூழல் இன்னும் கஷ்டமானதா தான் ஆனது. 40 வருஷத்துக்கு முன்ன தவறு செய்திருக்கலாம். 40 வருஷத்துக்கு முன்ன தவறு செய்திருக்கலாம். ஆனா அதனுடைய கர்மம் இப்ப அந்த கர்மத்தை அனுபவிப்பாங்க. எதிர்நீச்சல் போடக்கூடாது. ரியாக்ஷன். Because they couldn't take it. Why they didn't take? Because I told and I have authority and you didn't do it. Remove that person. நான் சொன்னேன், எனக்கு அதிகாரம் இருக்கு, Right? அவங்கள வெளியாக்குங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. Yes. So I think that for me, என்னை பொறுத்த வரைக்கும் there should never be reaction towards anyone and see how யாரு மேலேயும் நாம எதிர்நீச்சல் போடக்கூடாது. realize that அந்த நபருக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா, அவரு what is the சுயநிலைக்கு உணர்த்த முடியுமா, அந்த உதவி நம்ம புரியணும். doing right. அந்த நபர் சரியான முறையில செய்யலைன்னா அந்த நபருக்கு நம்ம உதவி புரியணும். Which really are solutions. Not as somebody said that in Bombay, that இது நம்மளுடைய முடிவா இருக்கணும். so lot of people throw garbage, right? So what they do from one building, they sweep to another one. Then they sweep to ஒரு கட்டடத்துல இன்னொரு கட்டடம் இன்னொரு கட்டடம் மாறி மாறி போவாங்க. நியூ டெல்லியில பிரச்சனையும் அதே மாதிரி தான், சூழலும் அதே மாதிரி தான். Maybe there is no fixing things. In the confluence age, maybe things are meant to be this way. And we just are supposed to watch as detached சங்கம observers. காலத்துல இப்படிதான் நடக்க வேண்டியிருக்கா, நாம பார்வையாளரா பார்க்க வேண்டியிருக்கா. கடவுள் என்ன செய்றார், பகவான் என்ன செய்றார்,
பற்றற்ற completely பார்வையாளரா seeing இருக்கிறார் this இல்லையா? person. So I சாத்தி, spoke to சாட்சி, Baba and said, let's see what is the செய்பவர், or what he's கண்காணிப்பவர். telling me to do. And it's very interesting then at least பாபா you can be என்ன little bit செய்ய like வைக்கிறார்? Baba, you know. Right. கொஞ்சம் நீங்க பாபா மாதிரி இருக்கலாம். It's Right. very, you know, what you're asking is very subtle. We need நீங்க to really கேக்குறது believe in சூட்சுமமான trust. கேள்வி. We have to have trust that whatever good you have done, நம்பிக்கை whatever கொள்ளணும். event will bring good result. So never give up ம், for that. கொஞ்சமாச்சும் நம்ம நல்லதை கொண்டு வருவோன்ற நம்பிக்கை இருக்கணும். I believe just do good, whatever little you can do. நல்லது But செய்யுங்க. see, எங்கெல்லாம் let's நல்லது say செய்ய in முடியுமோ this நல்லது country செய்யுங்க. where people ask, for us it's so common. But then நமக்கு what இது thoughts I should have for that? Why don't I use those thoughts to remember Baba, give good wishes, study knowledge, go deeper, make my intellect settle. I can just மற்றவர்களுடைய சூழலை சிந்திக்கிறதுக்கு பதிலா பாபாவை நினைவு கொண்டு பாபாவுடைய ஞானத்துல it will be helpful. ஞானத்தை கடைஞ்சி பாபாவுடைய நினைவுல இருந்து Definitely. ஏன் அதை செய்யக்கூடாது நம்ம? Not only time, all resources. Yes. all நம்மளுடைய resources, சக்தி, absolutely. வலு, Thank you, Didi. செயல்பாடுகள் எல்லாமே பலனுள்ளதா இருக்கும். I was ஓம் going to சாந்தி. say that I was going to ask another question, but I'm out of time. The question I was going to ask is, can we just accept that some things are not fixable? Right? I can't சில fix விஷயங்களை fix situations. They're not நான் fixable. Can we சரிப்படுத்த just accept முடியாது. it as not fixable? என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? Drama will fix it. என்னால செய்ய முடியாது. ஆனால் நாடகம் But drama will தன் do it. பாகத்தை So விளையாடும். have trust in drama. என்னால Trust drama. சரிப்படுத்த முடியாது. நாடகம் அதை Everything சரிவர has to be fixed. சரிப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தும். அந்த நம்பிக்கை கொள்ளுங்க. Didi, when you No, say that, from right? where you brought this concept of nothing can be fixed. My belief is everything get fixed. Everything can be fixed. எல்லாத்தையுமே நம்ம சரிப்படுத்த முடியும். நான் என்ன சரியான நிலையில Didi, when you're saying that, அமர வச்சேன்னா எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியும். that we should not forget it's God. That பகவான் everything என்றதை is மறந்துடக்கூடாது. கடவுளோட நம்ம This is really powerful. உறவு Everything is கொள்றோம். God. நாடகம் So I சக்தி don't have to வாய்ந்தது. put my head into it. I can study and do my thing and then allow God to do what he needs to do. கடவுள் என்ன செய்றாரோ அதை You're செய்வார். investing, no, you're என் just காரியத்தை moving நான் up and கவனம் down, செலுத்தணும். up and down, because we saw this in மேல last கீழே class. மேல கீழே நான் It's not போய்கிட்டு time இருக்கேன். for that now, you know. So இப்போ நேரம் இல்ல, give காலம் to இல்ல. Baba, whatever Baba do. பாபாட்ட கொடுத்துருங்க. Have faith in drama. Everything நாடகத்துல is நம்பிக்கை connected கொள்ளுங்க. There is a saying in India, 99 இந்தியாவுல days is a thief, சொல்லப்படுது. but one day is of police in the sense of law enforcement. 99 நாள் Hmm, திருடனோட நாளா இருக்கலாம். you know, person ஆனால் அந்த wrong, 100வது நாள் அந்த ஒரு நாள் it needs போலீஸ் to end. பிடிக்கும் நாளாகும். So இறுதி police நிலைக்கு believes அடையணும் that இல்லையா? at least one day is enough. That is போலீஸ்க்கு அந்த கடைசி ஒரு நாள் very போதுமே. interesting. Right. Hmm? कहते हैं ना 99 दिन छोड़ के एक दिन कोतवाल का. There are a lot of proverbs. You know, because we see frauds and we see so many big things, big sinful acts all over the world. And they are by, you know, top people and grassroots people, everyone. But they will be fixed, right? If there is transformation, destruction won't happen, right? And Baba said destruction, all that is, it will happen by mistake. No one will intentionally do it, but it will just உலக அழிவு கூட in misunderstanding. திடீர்னு தான் நடக்கும். Baba says, who can take responsibility of destroying so many? Right. யார் பொறுப்பெடுப்பா? இவ்வளவு பேரு Or it can't அழிவு, be one country's karma. இவ்வளவு Because பேருடைய அழிவுக்கு யார் பொறுப்பெடுப்பா? even like a set of people.
எல்லாமே திடீர்னு தான் ஏற்படும். எதிர்பாராத விதத்துல ஏற்படும். Yeah. Okay. Om Shanti. Thank you Om. so much. for ஓம் your சாந்தி. comments. ஓம் சாந்தி. Om Shanti Vakti Parivar. So please make a note for this weekend program. As I இந்த had வாரம் announced before also that இதற்கு முன்ன நானு this weekend is a special weekend சொல்லியிருக்கேன். because next week there is a ஆ, Raksha Bandhan, but we will be அடுத்த வாரம் celebrating ரக்ஷா பந்தன் Raksha Bandhan with all Baba's children here in பாபாவுடைய Peace குழந்தைகளோட Village. நம்ம கொண்டாடுவோம். பீஸ் So வில்லேஜ்ல Saturday and Sunday, both days சனி we will ஞாயிறு have Rakhi program. So ராக்கி some Baba's children are இருக்கும். coming on Saturday and some are coming சில on Sunday. பாபாவுடைய குழந்தைகள் Traveling சனிக்கிழமை from Peace ஞாயிற்றுக்கிழமை Village வராங்க. and பீஸ் who வில்லேஜ்க்கு can't வராங்க. travel to Peace Village will be joining through Zoom. So the program ஜூம்ல schedule for tomorrow will start வந்து at கலந்துக்குங்க. 3:30 நேரா p.m. பீஸ் because வில்லேஜ் of வர the முடியலனாலும் which we had been doing special Amrit Vela with conducting. And then 6 o'clock, but meditation will start. Followed by 7 o'clock, we will have Murli. We will have English Murli and Hindi Murli separate. ஆங்கில முரளியும் இருக்கும், ஹிந்தி முரளியும் In இருக்கும். main room சனிக்கிழமை or காலையில in breakout room. So that will be from 7 2 to வகுப்பறையில இருக்கும். 8:30 or so. And then we'll முதன்மை continue வகுப்புலயும் இருக்கும், Baba's remembrance. பிரிக்கப்பட்ட வகுப்புலயும் Then இருக்கும். here in Peace Village, they will be having break for breakfast. And then பீஸ் we'll be வில்லேஜ்ல coming back at 9:30. இடைவேளை இருக்கும், Bhatti. பசி அறைக்கு. And then Mohini Didi will join and Mohini Didi will மோகினி offer தீதி கலந்து கொள்ளுவாங்க, போகு share படைப்பாங்க, message, and there will be Rakhi. கருத்து பகிர்ந்து கொள்ளுவாங்க. Everyone will be there. ராக்கி Rakhi time, கொண்டாடப்படும், Baba's remembrance, ராக்கி and there will be கட்டப்படும், bhakti atmosphere. So பக்தி Zoom அட்மாஸ்பியர் Zoom உண்டாக்கப்படும். will be on, and you all will be able to part of it through your angelic form. You can also தேவதை see ரூபத்துல Bhakti. கலந்து கொள்ளுங்க. You will be able to பக்தியில see everything live. How எல்லாமே நீங்க Baba's நேரடியாக expecting காண 300 முடியும். people here, 300 300 children. பேரை எதிர்பார்க்கிறோம். 300 பாபாவுடைய குழந்தைகள் வருவாங்க ராக்கி So கட்டுறதுக்கு. that will be tomorrow's program, and then நாளைக்கு evening again அந்த we will ப்ரோக்ராம் start. ஏற்படும். In the afternoon we will have a Vakti children class and சாயங்காலம் youth class. சாயங்காலம் And then குழந்தைகளுடைய evening வகுப்பு இருக்கும். at 6 o'clock we will start 6 மணிக்கு meditation, தியானம், and then Hindi series, English series, and ஹிந்தி English சீரீஸ், chit-chat. ஆங்கில So that சீரீஸ், will be சிட் tomorrow's சேட் program. எல்லாமே இருக்கும். And again on Sunday நாளைக்கு also ப்ரோக்ராம். we will have Rakhi program. So I will announce the timing for Sunday again tomorrow evening. So you all are most welcome to join Avikti Parivar through Zoom. எல்லோரையும் வரவேற்கின்றோம். அவ்யாக்தி பரிவார் Through பறந்து flights or through பீஸ் your வில்லேஜ்க்கு வர transport. நினைச்சீங்கன்னா Welcome. டிரான்ஸ்போர்ட் மூலியமா வாங்க. Baba will take drishti from பாபாவை Didi. நினைவு கொள்வோம், தீதி கிட்ட இருந்து Please open ஆசீர்வாதம் so that we எடுப்போம். can see all of you. உங்களுடைய திரைகளை திறங்க, தீதி உங்க எல்லாரையும் பார்க்கணும். जो प्यार मिला मुझे तुमसे, जो प्यार मिला मुझे तुमसे, वर्णन करूं मैं कैसे मुख से। जो प्यार मिला मुझे तुमसे, वर्णन करूं मैं कैसे मुख से। ये दिल जानता है बाबा, दिखता है जो नैनों के नूर से। जो प्यार मिला मुझे तुमसे,
मेरे लाडले कह दुलार दिया, मुझको इतना सम्मान दिया, मेरे लाडले कह दुलार दिया। A loving intellect in order to become a victorious jewel. True love of the heart. மனதின் உண்மையான அன்பு. மனதில் உண்மையான அன்பு. Have true love of the heart for the one Father. அந்த தந்தை மேல உண்மையான அன்பு who கொள்ளுங்க will never மனதார. disturb you. அப்போதான் மாயை உங்களை தொந்தரவு பண்ண மாட்டா. She will be destroyed. மாயை அழிக்கப்படுவார். However, எது எப்படி இருந்தாலும் true love of the heart. உங்களுக்கு If மனதார உண்மையான அன்பு இல்லைன்னா the Father's hand, நீங்க தந்தையுடைய கரங்களை மாத்திரம் பிடிச்சீங்கன்னா, தந்தையின் you will உறவை continue எடுத்துக்கலனா, to be hurt. தந்தையின் சகவாசத்தை எடுத்துக்கொள்ளனா, மாயையால நீங்க துன்புறுத்தப்படுவீங்க, நோவடிக்கப்படுவீங்க. विजयी रतन बनना है तो प्रीत बुद्धि बनो। दिल की सच्ची प्रीत एक बाग के साथ दिल की सच्ची प्रीत हो तो माया कभी डिस्टर्ब नहीं करेंगी। उसका डिस्ट्रक्शन हो जाएगा। लेकिन अगर सच्चे दिल की प्रीत नहीं है, सिर्फ बाप का हाथ पकड़ा है, साथ नहीं लिया है, तो माया द्वारा घात होता रहेगा। ओम शांति। சாந்தி.